வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சீனி அச்சு முறுக்கோட வந்திருக்கிறேன். இந்த சீனி அச்சு முறுக்கு வந்து சில ஆக்களுக்கு வந்து சீனி பானி காய்ச்சி தெரியாதாக்கள், விருப்பம் இல்லாதாக்களுக்கு வந்து இந்த சீனி அச்சு முறுக்கு சீனி பானி காய்ச்சாம செய்யற எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த அச்சு பலகாரம் செய்யறதுக்கு வந்து நான் இதுல ஒரு புறம்பான டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து 1.5 கப் வறுத்த அரிசிமா எல்லாத்துக்கு 250 கிராம் வருது. நான் ஏற்கனவே வந்து அரிசிமா எப்படி வறுக்கிறேன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்க வீடியோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுல வறுத்த வெள்ளை பச்சை அரிசிமா இருக்குது, 1.5 கப் எல்லாத்துக்கு 250 கிராம் இருக்கு. இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வறுத்த உளுத்தமா இருக்குது 2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்துக்கு சரியா 18 கிராம் வருது. வறுத்த உளுத்தமா 2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்துக்கு 18 கிராம் வருது. இதுல வந்து எள்ளு இருக்குது 1/2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்துக்கு 3 கிராம். வறுக்காத எள்ளு இருக்கு, இந்த எள்ளையும் இதுல போடுங்க. இதுல வந்து அவிச்சமா இருக்கு, அவிச்ச ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது 1/4 கப், எல்லாத்துக்கு 40 கிராம் அவிச்சமா இருக்குது, இதையும் இதுல போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பை போடுறது வந்து இனிப்பை காட்டுறதுக்கு. ஸோ இப்போ போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து அச்சு பலகாரம் போட்டிருக்கேன், இதை இன்னொரு விதம் செய்கிறது. ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண பிறகு ஸோ இந்த தேங்காய்பால் காய்ச்சிருக்கு. நான் இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கொண்டு அடுப்பை நான் என்ன ஆன் பண்ணாமல் இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு, முதலாம் பாலும் 2ஆம் பால் இருக்குது. 1 கப் + 1/4 கப் இருக்குது, எல்லாட்டிக்கு 310 மில்லி லிட்டர் இருக்குது, முதலாம் பாலும் 2ஆம் பாலும். இப்போ இதில் விடுங்க. தேங்காய் பாலுக்கு வந்து இதில் 1/4 கப், எல்லாத்துக்கு 55 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியை வந்து நான் போகிறதுக்கு காரணம் வந்து சில ஆக்களுக்கு வந்து சீனி பானி காய்ச்சி செய்ய விருப்பம் இல்லை. ஸோ அதால் வந்து சீனி பானி காய்ச்சாமல் இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் இந்த சீனியை வந்து இந்த பாலோட சேர்க்குறேன். ஸோ இப்போ இந்த சீனியை இதில் போடுங்க. போட்டுட்டு ஹீட்டை கொண்டு வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கொதிக்க விடுவோம். ஸோ அப்புறம் 5 நிமிஷமாக நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் மீடியம் ஹீட்லேயே. பால் வந்து சூடறிட்டுது, ஒரு கொதி வரட்டுக்கும், ஒரு கொதி வரையும் பிரிய விடுங்க. ஸோ இந்த இருக்கு 7 நிமிஷமாக நான் வச்சுருக்கேன். இந்த இப்படி ஒரு கொதி வருதில்ல, இப்படி ஒரு கொதி வரைக்க நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இப்படி ஒரு கொதி வரணும், இப்படி ஒரு கொதி வரைக்க நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த இருக்கு நான் இந்த ஒரு கொதி வந்தோடனே இந்த அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி ஆற்றி இடியப்பத்து குழைக்கிற மாதிரி இதை விட்டு குழைச்சிடுங்க. அவுக்கண்டு விட்டுறாதீங்கோ, களி ஆயிரும், தண்ணி ஆயிரும். இதை நாங்கள் கையால் குழைச்செடுப்போம். இப்போ இதை கையால் நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. ஸோ நான் எடுத்த 1 கப் + 1/4 கப்பில் இவ்வளோ பால் மிஞ்சி இருக்குது. ஆனால் இதை வந்து நீங்கள் இப்படி இறுக்கமாக குழைக்க வேண்டாம். ஸோ இதில் இருக்க மிச்ச பாலையும் வந்து நான் இதில் தெளித்து விட்டு லூஸாக நல்லா குழைச்செடுக்க போகிறேன். நல்லா லூஸாக அதை நீங்கள் குழைச்செடுத்தீங்கன்னா உங்களுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1, 2வது வந்து வெடிக்காது. இருக்குது, நான் நல்ல லூஸாக குழைச்சிருக்கிறேன். நான் எடுத்த 1 கப் + 1/4 கப் தேங்காய் பால் அவ்வளவையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக இந்த இப்படி குழைச்சி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, மற்றது வந்து வெடிக்காது. ஸோ இந்த இருக்குது இப்படி நான் குழைச்சிட்டேன். இப்போ இதை நாங்கள் புளிஞ்செடுப்போம். நீங்கள் குழைச்சி புளி வரையும் இதை மூடி வையுங்க, இல்லாட்டி காஞ்சிரும். ஸோ அந்த அச்சு பலகாரத்தை புளியறதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேன், எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் பூசிடுங்க அந்த பிளேட்டுக்கு.
இந்த இருக்குது. இதில் நான் உரல் எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து ஸ்டார் உள்ள சில்லு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த உரலுக்கும் சுற்றி வர உள்ளுக்கும் எண்ணெய் பூசி விடுங்க. ஸோ இந்த இருக்கு நான் குழச்சி வச்ச மாவு எடுத்து உரலில் போட்டுட்டு இதை புளிஞ்செடுப்பேன். இருக்கு இப்படி நான் புளிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த டிசைனை செய்திடுங்க. இருக்கிற எல்லாத்தையும் வந்து புளிஞ்செடுத்து இப்படி நான் டிசைன் பண்ணி எடுக்க போறேன். ஸோ இதில் வந்து நான் எண்ணெய் வச்சு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கு இடையில வச்சிருக்கிறேன். எண்ணெய் சரியா கொதிச்சுட்டு பாக்குறேன்னு சொன்னா இப்படி ஒரு ஈக்குவல் ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த இப்படி பபிள்ஸ் வந்தேன்னு சொன்னா இது பெர்ஃபெக்டா கொதிச்சுட்டுது. ஸோ இப்போ அச்சு பலகாரத்தை பொரிச்செடுப்பேன். இந்த இருக்கு இந்த அச்சு பலகாரத்தை இதில் போட்டு பொரிச்செடுப்பேன். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுக்கணும். ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க. மீடியத்துக்கு லோக்கு இடையிலே விடுங்க. இந்த இருக்கு இப்படி நிறைய பபிள்ஸ் வருதல்ல, இப்படி நிறைய பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கொண்டு வரைக்கும் இது பொரிஞ்சிட்டு மீனிங் ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க, எரிஞ்சிடும். இந்த இருக்கு இந்த பபிள் நிறைய பபிள் வந்து நல்லா அடங்கிட்டு இப்படி அடங்கி வந்தேன்னு சொன்னா இது பொரிஞ்சிட்டு மீனிங். ஸோ இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு ஒரு பேப்பர் டவல் போட்டு ஸ்ட்ரெயினரில் இறக்கி இருக்கிறேன். ஸோ இந்த இருக்கு நான் இப்படி இதை இறக்கி இருக்கிறேன். ஸோ இதை இறக்கிட்டு நான் இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறேன். ஸோ இந்த இருக்கு சீனி பானி காய்ச்சி ஊத்தாத அச்சு முறுக்கு வந்து செய்து முடிஞ்சது. நல்ல பெர்ஃபெக்டா கிறிஸ்பியா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.